சில பேரை தான் உருவாக்கும். அப்படி உருவான ஆளாக தான் நான் வந்து யாழ் மட்டும் இல்லை, நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்ச இங்க இருக்கிற எல்லாருமே சபை எல்லாமே இருக்கிறவங்களுக்கும் பெரிய அறிஞர்கள் தான், எல்லாருமே என்னையோட நிறைய வாசிப்பாளர்களும் இருக்கிறவங்க தான். உங்களுக்கு யார் எப்படிலாம் டிஸ்கிளைமர் அவங்களுக்கு யார் அப்படின்னு நான் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அந்த இடத்த நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போறது தான். எழுத்துக்களைன்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒருத்தன் கலையை தோற்றான், எழுத்துக்கலையை தோற்றான், அவன் எழுத்தாளர் நாளும் முடிவு பண்றான். எல்லாரும் முதல்ல கல்வி தான். அப்புறம் கற்றைக்கு ஒரு பக்கமும் கிளை மாதிரி இன்னொரு கிளையில ஒருத்தர் கதைக்குள்ளே எங்கே ஒருத்தர் டிராவல் பண்ணாங்க. சிறுகதையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், ஏதோ ஒன்று டிராவல் பண்ணா இருக்கலாம். நான் முதல்ல எழுதுறது சார் சொன்ன மாதிரி இல்லை, உலகமே சொல்ற மாதிரி தெருவுக்கு தெரு நிறைய கவிஞர்கள் இருக்கிறான்னு சொன்னாங்க. தெருவுக்கு தெரு அவ்வளோ பாயங்கள் இருக்குன்னு நான் தெருவுக்கு தெரு இப்போ கவிஞர் எல்லாருமே எழுதுறான்னா எழுத ஆரம்பிக்கும்போது முதல்ல அவன் காதலும் காமமும் கலந்துதான். சில எழுத்துக்கு தான் வந்து கற்பனைகள் பிறக்குது, பல எழுத்துக்கள் காயத்தில் தான் பிறக்குது நானும். ஸோ இப்படி இருக்கிற இடத்துல வந்து இங்க இருந்து கவிதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கவிதையில வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது என்னோட அனுபவத்துக்கு நான் ஒரு காதல் காமம் கலந்துதான் முதல்ல ஒரு எழுதாரு. எல்லாரோட கவிதையிலும் முதல் தொகுப்புல இது கண்டிப்பா இருக்கும். அவன் அந்த காதலா காமமான குழப்பத்துல இருந்து ஒரு தெளிவுக்கு வந்து எழுதும்போது காதல் அன்புங்கிற இது ரெண்டாவது ஒரு கவிஞனோட அடுத்த கட்ட பரிமாணமாக இருக்குது. இங்க இருந்து அவன் அடுத்து எதை பார்க்குற சமூகத்து மேல இருக்க கோபம் திரும்புது. அந்த கோபத்தை பத்தி அவன் எழுதணும்னு நினைக்கிறான். இந்த இடத்த கடந்தது. சில பேர் காதல் காமத்திலேயே தங்கிடுறாங்க, சில பேர் அந்த காதல் அன்பு எடுத்து வர்றாங்க, சில பேர் சமூக கோபத்தோட நின்றாங்க. சமூக கோபத்தையும் ஒருத்தன் கடந்து இன்னும் எழுதுறான், ஒரு கவிஞன் எழுதுறான் அப்படின்னா அந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்சு விரக்தி. அதுக்கடுத்து தத்துவம். இந்த தத்துவங்கள் வரைக்கும் அவனுக்காக எழுதியிருக்கிறான். இதுக்கு தாண்டி 6ஆம் நிலைன்னு வருது. அந்த 6ஆம் நிலை வந்து கண்ணீர். எப்படின்னா இவன் எழுதுற எழுத்து இன்னொருத்தனுக்கு கண்ணீர். இந்த கண்ணீர் வர வரைக்கும் எழுதுறது தான் ஒரு எழுத்தோட முழுமையை நான் நினைக்கிறேன். அது கவிஞனா இருக்கலாம், கதைகள் எழுதுறவனா இருக்கலாம், சிறுகதை, நாவல், கட்டுரை, எது வேணாலும் இருக்கலாம். எழுதுற இடம் வந்து இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த படிநிலைகளை கடராம எந்த எழுத்துமே நான் வாசிச்ச வரைக்கும், நான் வாசித்த புத்தகங்கள்ல இருந்து நான் பார்த்த ஒரே எழுத்தாளரோட முதல் தொகுப்புல இருந்து நான் இன்னொரு சொல்லிக்கிறேன். நிறைய பேரோட கிட்டத்தட்ட ஒரு 30-35 கவிஞர்களுக்கு மேல முதல் தொகுப்பை நான் தான் முதல் தொகுப்பு. அதனால எனக்கு முதல் தொகுப்பு எழுதுறவங்க எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு ஓரளவு அனுபவம். அந்த அனுபவத்துல இருந்து நான் பார்த்து அவங்களோட அடுத்தடுத்த படிநிலையை பார்க்கும்போது இந்த இடத்துக்குலாம் அவங்க கடந்துதான் வர்றாங்கன்னு எனக்கு தோணும். ஸோ இந்த கண்ணீர் வர்றதுக்கு, அதாவது அடுத்த வாசிக்கும் போது அவன் அதை உணர்ந்து அவனுக்குள்ள ஒரு கண்ணீர் வந்துருச்சுன்னா அந்த கவிஞனும் அந்த எழுத்தாளனும் பூரணம். அந்த பூரணத்தை நோக்கி நகர்றது தான் ஒவ்வொரு எழுத்தாளனோட வேலையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு எழுத்தாளனும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறான். அதை அவன் தெரிஞ்சு செய்யறானோ தெரியாம செய்யறானோ, இதை என்னோட பார்வையில நம்ம வகைப்படுத்தினா இப்படிதான் எனக்கு தோணுது. இந்த படிநிலையை கடக்காம ஒரு எழுத்தாளன் இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவர் ஏற்கனவே தலைவர் சொன்ன மாதிரி ராஜ்கன்யாவுக்கும் அப்படிதான் இருக்கிறாரு. ஏதோ ஒரு பொண்ணோட பாதிப்பு இருக்குது. அது ஒரு பொண்ணா பல பெண்களா அவரோட எதிர்ப்பு என்ன சொல்லட்டும். சரிங்களா? சரி, நண்பனுங்கனால கூடுதல் உரிமையா அதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நீங்க காமத்துல இருந்து அவர் தொடங்குற எனக்கு கொடுத்த 3 புத்தகங்கள் பாத்தீங்கன்னா மழைமுத்தம், அழகியவே, சாம்பல் எரியுது, இந்த 3 புத்தகம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 புத்தகத்துல இருந்து நான் ஆழ்த்தன்னிவாக பேசுறேன். இது தாண்டின புத்தகத்தை நான் வாசிச்சிருக்கேன். இந்த 3 புத்தகத்துல இருந்து நான் ஆழ்த்தன்னிவாக எப்படி பாக்குறேன் அப்படின்னா, முதல் தொகுப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இதுல நான் முதல் தொகுப்பு வந்து 2016 இருந்து 2016, இந்த புத்தகம் வந்து 2021. இந்த காலகட்டத்தில் இருக்கிற இவரோட வளர்ச்சி, இவரோட எழுத்து, இவரோட அந்த என்ன தொற்றுக்கார அந்த கருத்துக்கள் இதெல்லாம் பார்க்கும்போது முதல் கவிதை என்ன எழுதுனா, கூடிய பின்பு நனைந்த மழை நிலத்தில் பதிவிட்டது காம வாசனை. இங்க அவரோட காதலும் காமமும் கலந்துக்கிறார். இந்த இடத்துல இருந்து அவர் ஆரம்பிக்கவே செய்வார். நான் படிச்ச வரிசையில் இங்க இருந்து அவர் ஆரம்பிக்கவே செய்வார். கூடிய பின்பு நனைந்த மழை, அவர் மேகம் குடிச்சா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
இந்த நிலையில இருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு கவிஞன் தன்னோட முதல் தொகுப்பு எழுதும்போது அந்த காதலும் காமமும் கலந்து இருக்குது. அந்த காதலும் காமமும் கலந்து இருக்கிற இடம் வந்து முதல்ல இந்த கவிதை இப்படி ஆரம்பிக்கிறார். இதுக்கு அடுத்த கவிதையும் வந்து கொஞ்சம் அழகில் சேர்ந்து அப்படி சேருது. என்ன செய்யுதுன்னா, உனது அங்கத்தின் அழகு மைய கூட்டங்கள் நடைபெறும் இடங்கள் மச்சங்கள். இதுக்கு நீங்க உண்மையிலே ஒரு மனுஷன் எங்க யோசிச்சிருக்காங்க, நமக்கு மச்சம் பார்த்தா அது எங்க இருக்குங்கிற இடம் போகணும். பட் இவரு அந்த அழகு மைய, உன்னோட அழகோட மைய கூட்டமே உங்களோட மச்சத்துலதான் இருக்குன்னு அது அந்த 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 சொல்ற இடம் வந்து அவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு அடுத்து ஒண்ணு எழுதியிருக்கிறாரு, எதுவும் தெரியாது எல்லாம் தெரியும் நனவுக்கு திரும்பி எப்படி அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க இருக்க எல்லாருமே அழகுக்கு தான். அதனால நான் தைரியமா பேசலாம்னு நினைச்சு சொல்றேன். 2 பேர் கூடுறாங்க, கூடும்போது எதுவுமே தெரியாது. முதல் கூடும்போது என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. ஆனா நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணவங்க எல்லாமே இத இவ்வளவு அந்த நடக்கிற அந்த சம்பவங்களை இவர் அந்த 3 வரியில வந்து அவ்வளவு ஷார்ட்டா வந்து அதை எழுத முடியுதுன்னா, மனுஷன் நீங்க இப்ப சொன்ன மாதிரி நிறைய பெண்களோட பழகி அந்த ஜூஸை கூட எடுத்து கையில் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறார். அப்புறம் ஒரு கவிஞன் அங்கேருந்து நகரும் போது அந்த காதல் காமத்துல இருந்து அவன் அடுத்து நகரும் போது கொஞ்சம் அழகை சேர்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள நிறைய வகைப்பாடுலாம் இருக்கு. அவர் படிமம் என்ன வைக்கிறான் அப்படி இதெல்லாம் தாண்டி உள்ள போய்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப லென்த்தியா போகும். நான் இங்க சொன்ன அந்த முதல் 7 படிநிலையை மட்டும் வச்சு பேசுறதாக்க, அடுத்து அவன் என்ன செய்யறான்னா, ஒரு கவிதை இவரோட வளர்ச்சியில வரிசையா இருக்கிற கவிதைகளோட அதோட அடுத்துல வச்சு நான் சொல்றதா இருக்க, உன் பற்களின் பாதம் படியாத இடம் வேண்டும் என் உடலில். பற்களோட பாதம்னா எது? பல்லோட நுனி. அத பல் நுனின்னு சொல்லியிருக்கோம். ஆனா பற்களோட பாதம் அப்படின்னு சொல்ற இடத்துலதான் அவன் கவிஞனா உருவாகும். இந்த இடத்துல ஒரு கவிஞனா அவர் வந்து முதல்ல பிரியார் சொல்லி போட்டு ஒரு கமாவை போடுறாரு. இவரோட கூட்டு முதல்ல நான் கவிஞன் தான்டா, என்னை பாருங்கடா அப்படின்னு இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. இங்கேருந்து ஆரம்பிக்கிற கவிதை வந்து அடுத்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும். இதுக்கு அடுத்து ஒரு இன்னொரு காமத்தை பத்தி ஒன்று சொல்லியிருக்கிறாரு. உன்னை பற்றி என்னால் கவிதைகளில் வர்ணிக்கப்படாத இடங்கள் ஆகச்சிறந்த பொக்கிஷம். உன் காதுகளில் மட்டுமே எழுத முடியும் அவை பற்றி. இது வந்து ஒரு பொண்ணோட தனியா இருந்ததை பத்தி உன்னோட காதுல தான் சொல்ல முடியும், வெளியில சொல்ல முடியாதுன்னு இது வரைக்கும் ஒரு நார்மலான வார்த்தை. ஆனா அதுக்கப்புறம் ஒரே ஒரு வரியை சேர்க்கிறார். 2 வார்த்தைகள் சேர்ந்த ஒரு வரியை சேர்க்கிறார். அவை பற்றியபடி. அவை பற்றியபடி அப்படின்னா ஒரு பொண்ணோட அங்கத்தை வந்து அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு. இதை பத்தி பேசும்போது உன்னை நான் இப்படிதான் பேச முடியும், நான் என்னோட காதலை வந்து இப்படிதான் சொல்ல முடியும், முரட்டுத்தனமா அவர் சொன்ன மாதிரி எனக்கு இப்படிதான் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் அந்த இடத்துல நான் உன்னை பத்தி சொல்றாருன்னா இப்படிதான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துல யாழ் தமிழா இல்ல, அவர் கேட்கறவராகவே இருக்கணும். அவர் முழுசாவே கேட்கணும் யாழ் தமிழ். அதுக்கப்புறம் நம்ம எழுதியிருக்கோம், ஏன்னா இத்தனை தொகுப்பு எழுதுறவருக்கு என்ன எழுதிருக்கணும் அந்த இடத்துல மறந்துருக்கலாம். அதனால அவர் திருப்பி அதை யாழ் தமிழாக திருப்பி வந்து கேட்டுக்கிட்டாரு. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு கவிதை வந்து அந்த இடத்துல முடியாம அந்த கமா போட்டின் ஒரு வரியை சேர்க்கும் போது அது அவ்வளவு அழகிலா சேர்க்க முடியுது. அதுக்குள்ள இருக்கிற காமத்தை அவரால் வெளிக்கொண்டு அந்த ஒரு வரியில மொத்த லைன்ல இருக்கிற ஒரு வரியை வந்து ஒரு காமத்தை வந்து தூக்கி நிறுத்த முடியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அழகிலா நான் அந்த இடத்துல பார்க்கிறேன். அடுத்து கொஞ்சம் அடுத்த படிநிலை போறாரு. அடுத்து கொஞ்சம் வியர்வை துளி திலகமாகிறது ஒரு இடத்துல இருக்கிறார். ஸோ இங்க இருந்து அவரு காமத்தை லேசா கழட்டி விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் முழுமையா காதலை கை கெடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப முழுமையா காதல் கை கெடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரி கவிதைகள் வருதுன்னா, நிலவுக்குள் தினமும் ஒரு நிலவு அப்படிங்கிற வரிகள். நான் எதுவுமே கவிதை முழுசா படிக்கல, கவிதைக்குள்ள இருக்கிற அந்த எனக்கு பிடிச்ச வரிகள் மட்டும்தான் நான் இங்க எழுதிட்டு வந்து உங்ககிட்ட பேசியிருக்கேன். கூப்பிட்டால் திரும்பி, இது முழு கவிதை. கூப்பிட்டால் திரும்பினேன் என் அசைவுகளில் குயில் பறந்து. கூப்பிட்ட குரல் வந்து கூப்பிட்டது அவதான் அப்படிங்கிறது தோணுது. ஆனா ஒரு குயில் பேசின அந்த குயில் வந்து அதை கூப்பிட்ட மாதிரி இருக்கு. அவர் குரல் வந்து அவரோட குரல் வந்து குயிலுக்கு ஒப்பானது அப்படிங்கிறத ஒரு குயிலுக்கு ஒப்பானதுங்கிறது தான் வரி, அதுதான் அதுல உள்ள ஜூஸ். ஆனா அதை அவர் எழுதுற விதம் இருக்கு இல்லையா, அதை வந்து அழகா எழுதிட்டு போறாரு. அதே மாதிரி நீங்க தபு சம்மன் சொன்னனால சொல்றேன், இந்த வெக்கத்தை கேட்டால் என்ன தருவாய் அப்படின்னு அவர் எழுதின மாதிரி இவர் ஒண்ணு எழுதுறாரு. ஒரு கவிதை எழுதிக்கிட்டே வராரு. அதை எழுதிட்டே வந்து கடைசி ஒரு 4 லைன்ல சொல்றாரு, உன்னோட பிறந்தவங்க வந்து யாருமே நீங்க சொன்னீங்க, அப்ப வெக்கமா யாரு? உன் கூட பிறந்த யாருமே இல்லைன்னு சொல்ற, அப்ப வெக்கம் யாரு? வெக்கம் வந்து உன்னோட உடன் பிறந்தது அப்படிங்கிறத அவரு
சொல்றாரு. இந்த காதலாக்கமோ காமமா பழக்கம் தீர்ந்துச்சு. இது முழு காதலுக்கு காதல். மிக பிடித்து விட்டாய் விலகி. எவ்வளவு அருமையான இந்த காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் இருக்கு தெரியும், எல்லாரும் பார்த்துருப்போம். அதுல வந்து 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை கூட 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் பிரிஞ்சு விடுவோமான்னு சேரும்போது 2 பேரும் இப்படி சாயும். பிரிஞ்சிடும் முடிவு எடுக்கும் போதுதான் அது வரை கையை பிடிச்சு ஓடுறது இந்த மாதிரி தான் இருக்குமே இல்லைங்க. பிரிஞ்சுதான் சேரும்போது தான் ஆத்மார்த்தமான தொடுதல் வந்து வரும். அதே மாதிரி விலகி மிக பிடித்து விட்டார். புரிந்து கொள்கிறேன். இதுக்கு மேல உன்ட்ட வந்து எனக்கு பழகுறதுக்கோ எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவ்வளவுதான் நிறைவு ஆயிடுச்சு. அந்த இதுக்கப்புறம் நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த நினைவு எனக்கு போதும், இல்லை உன்னோட அந்த உணர்வு எனக்கு போதும் அப்படிங்கிறது அந்த அழகான வரிகள்ல எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இரத்த அணுக்களில் செரிக்கப்பட்ட ஒரு நினைவு. எனக்கு ஃபுல்லா நீ வந்துட்ட, எல்லாம் செரிச்சிருச்சு. என்னோட இரத்த அணுக்கள் பூரா உன்னோட நினைவு தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றது. எனக்கு ரொம்ப லேசாட்சன் சொன்ன மாதிரி காதல் வந்து ஆன்மாவின் ஆனந்த நிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு வரி சொல்லி ஒரு கோட் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி இவர் ஆனந்த நிலையை நடத்துக்கு கலந்து வந்துட்டாரு அப்படின்னு தோணுது. இங்க இருந்து அவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு வழக்கமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதலை கடந்துட்டாரு. காதல் காமமற்ற எந்த குழப்பம் நீங்க காதலை அப்புறம் காதலையும் கடந்து வந்தாரு, காதல் அன்பை கடந்து வந்துடுறாரு. அடுத்து சமூக கோபம் இருக்கு. என்னெல்லாம் வருது? கும்பகோணம் தீயை பற்றி ஒரு பக்கம் முழுக்க எழுத முடியும். ஒரு பக்கம் முழுக்க எழுத முடியுது. ஒரு வரியில எழுதல, 2 வரியில எழுதல. இதுவரைக்கும் 3 வரியிலையோ 4 வரியிலையோ கிட்டத்தட்ட ஒரு வாரியார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் முழுக்க வாரியாரோட வடிவங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒண்ணுவோட இருக்கிற மாதிரியே தெரியும். ஆனா நிறைய உருவங்கள் இருக்கு. இந்த புத்தகங்கள்ல அவ்வளவு கவிதைகள் இருக்கு. நீங்க சும்மா புத்தகத்தை போறதுனாலே தெரியும், அவ்வளவு கவிதைகள் இருக்கு. எல்லாமே அந்த வாரியார் மாதிரி ஒண்ணு பார்க்கறதுக்கு ஒண்ணு போலயும் தெரியும். ஆனா உத்து பார்த்தா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த மாதிரி இதுக்குள்ளேயும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அவருக்கு கொஞ்சம் கவிதைகளோட லென்த் கூடுது. எழுதணுங்கிற அந்த வேட்டை கூடுது. ஒரு கவிஞன் அடுத்த இடத்துக்கு நகரம். இந்த இடத்துல நகர்ந்து கும்பகோணம் தீயை பற்றி ஒரு பக்கத்தில் எழுதலாம், ஏர்வாடி தீயை பற்றி ஒரு பக்கத்தில் எழுதலாம். அப்புறம் உடை உடுத்தல், ஒரு பெண்ணோட உடை உடுத்தலை பற்றி ஒரு பக்கத்தில் எழுதலாம். பெண்ணியம் பேசலாம். விலைமாதுவை பற்றி 3 பக்கத்தில் எழுதலாம். ஏற்கனவே காதல் பெண் அப்படிங்கிற ஒரு நீண்ட தொடர்பு இருந்தாலும் விலைமாது ஒருவன் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால 3 பக்கத்துக்கு வர எழுத முடியும். இந்த இடத்துல இருந்து கவிஞர் என்ன செய்யலாம், இந்த தொகுப்புல இருந்து இந்த தொகுப்பு வரும்போது, இந்த தொகுப்புல இருந்து இந்த தொகுப்பு வரும்போது அடுத்த 3ஆவது நிலைக்கு வந்து ஸோ இங்க இருந்து அவனோட எழுத்து வந்து ரொம்ப கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு மேம்பட்டு போகும். இப்போ வந்து அங்கே வந்து சமூக கோபம், ஏற்கனவே சொன்ன காதல் காமம், காதல் அன்பு இதெல்லாம் தாண்டி அந்த சமூகத்தை தாண்டி அடுத்த வர்றது வந்து கொஞ்சம் நார்மலான ஒரு எல்லாருக்கும் புரியக்கூடிய ஆனால் கடுமையான கருத்துக்கள் வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவன் எழுதுற எழுத்துல படிமம் இருக்கக்கூடாது. அவனோட எழுத்து வந்து நல்லா மேம்படும். இந்த இடத்துல அவன் எடுத்து எழுதுறான். உதாசீனப்படுத்தும் முக்கால் உலகை, வெறும் உலகைன்னு சொல்லிருக்கலாம், முக்கால் உலகை மகிழ்ந்து வணங்கும் ஒரு ஞானத்துரிய பண்பு. இது ஒரு கவிதையில ஒரு அந்த கவிதையை முழுமையா படிக்கும்போது உங்களுக்கு ஏன் இந்த வார்த்தையை எழுதினாங்கன்னு புரியும். அந்த மாதிரி எழுத ஆரம்பிக்கிறார். அடுத்து இதே மாதிரி இன்னொரு கவிதையில் எழுதுகிறார். பிணம் அமைதி காக்கிறது, சாவு அதனை சாந்தப்படுத்துகிறது. இது 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 அந்த அந்த அடுத்த பக்குவத்துக்கு அவர் நகர்ற இடமா நான் இதை பார்க்கிறேன். இப்படி நிறைய கவிதைகளை எழுதிட்டே இருக்காரு. முக்கியமான ஒரு லைன் எழுதுறாரு. உலகில் தவறு தவிர்த்த இரவுகள் எங்கேயாவது என்றாவது இருக்கிறதா? அப்ப இரவுகள் தான் தவறுகள் நடக்கக்கூடிய அத்தனை இதுக்கும் ஒரு ஒரு முகாந்திரமா இருக்கு இரவுங்கிறது. நிறைய பேருக்கு இரவு வந்து வேற இடமா இருக்குது. இவர் இந்த இரவை பத்தி இந்த தொகுப்பு எழுதும்போது ஒரு பேசியிருந்தாங்கன்னா அது ஒரு காமத்துக்குள்ளேயோ ஒரு காதலுக்குள்ளேயோ மட்டும்தான் வச்சிருப்பாரு. இதை ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரும்போது இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. 2021 எழுதும்போது இவரோட எழுத்து மாறுது. இப்ப உலகத்துல இங்க தவறு நடக்கும், தவறா அதை பார்க்க தோணுது. எங்கேயோ நடக்கிற தவறுகளை அவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போ இது ஒரு கவிஞன் வந்து விழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து அவன் ஒன்னொன்னா பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கடுத்து ஒரு தத்துவம், அந்த சொன்ன என்ன சொன்ன தத்துவத்துக்கு நகர்ந்து அறை ஒவ்வொரு விதமாக புரண்டு படுகிறது, மரண அறையாகவும் மகிழ்ச்சி அறையாகும். இந்த இடத்துக்கு அவன் வந்து நகர்ற அந்த அந்த சொல்ற விதத்துல முழு கவிதையை படிக்கும்போது உங்களுக்கு அந்த நியூஸ் நல்லா புரியும். இப்போ நான் அதை ஃபுல்லா படிச்சு என்னோட நேரத்துக்கு உங்க நேரத்துக்கு விரும்பும் கிட்டத்தட்ட தொகுப்பு நிறைய இருக்கு. அவ்வளவு கவிதைகளையும் வாசிச்சு இங்க சொல்லக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லை. அதனால நான் அப்படியே தவிர்த்து போறேன். இன்னொரு இடத்துல சொல்ற தவறுக்கும் சரிக்கும் பாதிப்பும் ஒருவனே இருக்கு. தவறும் சொல்ற ஒருத்தன் தான், சரின்னு சொல்றது ஒருத்தன் தான். அப்போ இது அவர் மனசுக்குள்ள வந்து அந்த நடுநிலையை நோக்கி நகர அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு கவிஞன் வந்து இந்த இடத்துல நகர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பாக்குறேன். இதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தத்துவங்கள் தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் அழுகை நோக்கி நகரணும். ஓகே, இது நான் படிக்கும்போது எனக்கு அழுக வரும். ஏன் நான் வெளியில இருந்து ஒரு வாசகம் நான் படிக்கும்போது கவிஞன் எழுதின எழுத்துல இருந்து எனக்கு எங்கேயோ
ஒரு சின்ன கண்ணீர் துருக்கணும் அப்படிங்கிறது தமிழ் சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு கவிதையில் எழுதுறாரு. அந்தரங்க வாசலில் வாய் வைத்து, இது அவரோட ஸ்டைல். இந்த வரி வரைக்கும் அவரோட ஸ்டைல். அந்தரங்க வாசலில் வாய் வைத்து அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? ஓகே, ஏதோ காமத்தை தான் சொல்ல போறாங்க போல அப்படின்னு தோணும். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு லைன் எழுதுறாரு, தன் பங்கை முடிக்கிறது துப்பாக்கிகள். ஈழ சகோதரிகள் என்ன பாடுபட்டாங்கிற வார்த்தையை இதுவரைக்கும் அவர் சமூக கோபத்துல வெறுமன வார்த்தைகளாவோ புதுக்கவிதைகளா ஸ்டைல எழுதாம ஒரு படிவம் சேர்த்து தன்னோட கற்பனையும் சேர்த்து அவர் அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல நகர்த்தி வைக்கிறார். இதை படிக்கும் போது எனக்கு பகிர்வு இருந்துச்சு. இதுவரைக்கும் படிக்கும் அந்த வாசலில் வாய் வைத்து ஓகே, தன் பங்கையை முடிக்கிறது ஓகே, துப்பாக்கிகள் அப்படின்னு ஒண்ணு உண்மையிலே ஆரோக்கியம் வச்சு கொஞ்சம் சுத்தமா இருக்கு. அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கலந்து புக்கை மூடிச்சு. ஒரு 2 செகண்ட் யோசிச்சு எனக்கு ஏதாவது நல்ல வழியில் படிச்சா மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் அதை பத்தி யோசிச்சுட்டு என்னோட வழக்கம். அப்படி யோசிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்க்கும்போது